திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தாவைக்காவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். அஇஅதிமுக வேட்பாளரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நாவல் கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட தாவைக்காவினர் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களை மாவட்ட கழக செயலாளர் முக்கூர் சுப்பிரமணியன் வாழ்த்தி வரவேற்றார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொகுதி பாமக வேட்பாளர் அன்பு சோழனுக்கு ஆதரவாக அஇஅதிமுக நிர்வாகிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் அன்பு சோழன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே அவருக்கு ஆதரவாக கழக நிர்வாகிகள் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பல்வேறு இடங்களில் தெருமுனை பிரச்சாரங்களில் ஈடுபட்டனர். அப்போது அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் கழக ஆட்சியின் சாதனைகளையும் எடுத்துரைத்து மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பாமக வேட்பாளர் மகேஷ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொள்ளாழி, வெண்பாக்கம், குன்னவாக்கம், ஏலக்காய்மங்கலம், ஊத்துக்காடு, தென்னேரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் வீதி வீதியாக சென்று பாமக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆதரவாக கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப. கணேசன், வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் உள்ளிட்டோரும் மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். சென்னை திருவிக நகர் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவிக நகர் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஐனாவரம் பகுதியில் உள்ள சுப்புராயன் பிரதான தெரு, சின்னபாபு தெரு, ஒத்தவாடை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். பட்டாசு ஆலை விபத்தில் காயமடைந்து விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ராஜேந்திர பாலாஜி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய அரசு பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவை, புதூர், மறைமலை நகர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிக்க வந்த அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொண்ட கழக வெற்றி வேட்பாளர் SP வேலுமணி அஇஅதிமுக அரசின் சாதனைகளையும் திமுகவின் அவலங்களையும் எடுத்துரைத்தார். மேலும் கடந்த தேர்தல் நேரத்தில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என ஸ்டாலின் கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் பாதி பேருக்கு மட்டும் வழங்கியதாக குற்றம் சாட்டினார். நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம். 1000 ரூபாய் யார் வீட்டுல இருந்து கொடுக்குறாங்க? உங்க வீட்டு பணம். அது முழுமையா கொடுக்குறாங்களா? எல்லாத்துக்கும் பாதி பேருக்கு கொடுக்குறாங்க. பாதி பேர் உங்க பணம். அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார் மு.க. ஸ்டாலின்? எல்லாத்துக்கும், எல்லா குடும்ப தலைவருக்கும் 1000 கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்க? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது பாதி பேருக்கு கோடைகால நிதி 3000 ரூபாய் போட்டாங்க. 28 மாசம் கழிச்சு வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்? என்ன எப்படி போட்டுருக்கணும்? 28,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருக்கணும் இல்லையா? ஆகவே இந்த 1000ங்கிறது கணக்கிலே இல்லை. நீங்க தெரிஞ்சுங்க. அதாவது நம்ம ஆட்சி இருக்கும்போது 21ல எடப்பாடி இருக்கும்போது, அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது நீங்க சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க? EB பில் எவ்வளவு கட்டினீங்க? பால் எவ்வளவு வாங்கினீங்க? அரிசி, பருப்பு, எண்ணெய், கடுகு, சீரகம் எல்லாமே எவ்வளவு வாங்கினீங்க? கட்டுமான பொருட்கள் எவ்வளவு வாங்கினீங்க? இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2021 இருந்து 5 வருஷத்துக்கு நீங்க வாங்கின பொருட்கள் வரி மூலமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட எடுத்துட்டாங்க. 3 லட்சம் 4 லட்சம் திமுக எடுத்துட்டு வெறும் 1000 ரூபாய் பாதி பேருக்கு கொடுக்குறாங்க. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தனியார் குடியிருப்போர் நலச்சங்கம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். கழக நிர்வாகிகளுடன் சேர்ந்து புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகளை எடுத்து கூறி தீவிர பரப்புரை மேற்கொண்ட அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கோவை மாவட்ட எல்லை பகுதிகளில் யானைகள் ஊடுருவலை தடுக்க ரயில் தண்டவாளங்களை கொண்டு தடுப்புகள் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் தனது சகோதரர் அன்பரசன் தலைமையில் நல்லறம்
அறக்கட்டளை மூலம் வெளியிடப்பட்ட பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் வரலாறு புத்தகத்தை வழங்கிய அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அதனை அனைவரும் படித்து பார்க்க அன்புடன் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சி கொடுத்துக்கிறோம். சொல்லும்போது ஒரு காலேஜ் சொன்னாங்க, கோயம்புத்தூருக்கு மட்டும் 6 காலேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2000 படிக்கிறாங்க. அதே போல நம்ம தொகுதிக்கு மட்டும் தாலுகா ஆஃபீஸ் கூட்டுக்கொண்டை திட்டம் நம்ம தொகுதிக்கு மட்டும் தனியாக கொண்டு கொடுத்துருக்கோம். 50 கிலோமீட்டர் தனியாக கொண்டு கொடுத்துருக்கோம். கோவை மாவட்டத்தில் நான் தான் அதுக்கு அமைச்சராக இருந்தேன். கிட்டத்தட்ட இன்னும் 50 வருஷம் குடிநீர் பிரச்சனை வராத அளவுக்கு 3ஆம் குடிநீர் திட்டத்தை நான் கைவிடுவோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உக்கடம் பகுதிகளெல்லாம் நீங்கள் வெளியூருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரியாது. இங்கே லோக்கல்லேருந்து நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. நம்ம மாவட்ட தேர்தல் உக்கடம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் போகும்போது முகத்தை மூடிக்குவாங்க. ஸ்மார்ட் சிட்டியில் மேம்படுத்தி அற்புதமாக சென்னைக்கெல்லாம் மேலே கடல் இருக்குது எதுவுமே இல்லைங்கிறதுக்காக அற்புதமாக மேம்படுத்தி வந்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஏழைகள்லாம் சிறப்பான சிகிச்சை பெற அரசு மருத்துவமனையில் GHல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணி ஹார்ட் சர்ஜரி, சிறுநீரக மாற்று சிகிச்சை, 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். அதே போல உங்களுக்கு தெரியும் 50 வயசு மேற்பட்டவங்களுக்கு பிரஷர் வந்து ஒரு கை கால் டேமேஜ் வராது. உடனடியாக 3 மணி நேரத்தில் கொண்டு போனால் கேத்லாப்னு ஒரு மிஷின் நம்ம டாக்டர் கொண்டு இருக்காங்க, 6 கோடிக்கு வாங்கி கொடுத்தோம். ஆகவே என்னென்ன தேவையோ எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கிறோம். இன்னும் அதிகமான பாலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத 10 கிலோமீட்டர் பாலம் கோயம்புத்தூர்ல கட்டி கொடுத்துருக்கிறோம். எல்லா பாலங்கள், சாலைகள் என்னென்ன செய்ய முடியுமோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். தொகுதியை மேம்படுத்திருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நாங்கள்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது. அது சரியான முறையில் பயன்படுத்தி பெரிய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். மீண்டும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுடன் கண்டிப்பாக மீண்டும் நாங்கள் வெற்றி பெற்று. சென்னை பெரம்பூர் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சி பாமக வெற்றி வேட்பாளர் திலகபாமா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வியாசர்பாடி பகுதியில் வீடு வீடாகவும் வீதி வீதியாகவும் சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த பாமக வேட்பாளர் திலகபாமா மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் இதற்கு முன்னதாக பல்வேறு பகுதிகளில் தான் பிரச்சாரம் மேற்கொண்ட போது திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது என கூறினார். நிகழ்வில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் RB உதயகுமார் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய பகுதிகளான சிவரக்கோட்டை, SP நத்தம், பெருமாள்பட்டி, வீரபெருமாள்புரம் உட்பட பல்வேறு கிராமங்களில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கல்லுப்பட்டி ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் முன்னிலையில் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.